ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد لقد قال الله تعالى في محكم التنزيل العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளப்பரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பிக்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் நாம் எல்லாம் அதனால் ஒப்புக்கொள்ளப்பட்டு அவனுடைய ரகுமத்தை முழுமையாக்கப்பட்ட ஒரு மார்க்கத்திலே, அவனுடைய அருளுக்குரிய ஒரு மார்க்கத்திலே நம்மை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றான். எனவே இதன் பலனை நாம் முழுமையாக நாமும் அடைந்து மற்றவர்களும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹும் தூதரும் காட்டிய வழியை தவிர வேறு எந்த வழியும் நமக்கு பயன் தராது. இதில் நமது சொந்த அறிவை கொண்டு வருவோமே ஆனால் நிச்சயமாக மாபெரும் தோல்வியும் இழிவையும் அடையக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும். அன்புக்குரியவர்களே, நாம் வாழும் இந்த சமகாலத்தில எங்கு பார்த்தாலும் அநியாயமும் அக்கிரமும் தலைதூக்கி விரித்தாடுகிறது. மது, சூது, கொலை, மானபங்கப்படுத்துதல், இழிவுபடுத்தப்படுத்துதல் சாதாரண மக்களுக்கு, எளிய மக்களுக்கு, வலியவர்கள் என்று தங்களை காட்டிக்கொள்வதால் ஏற்படுத்தப்படும் அநீதிகள், இன்னும் ஏராளமான பாவங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இவற்றையெல்லாம் பார்த்து நாம் பிரமித்து போய் நிற்கக்கூடிய நேரத்தில் இதை எவ்வாறு சரி செய்ய வேண்டும் என்பது இஸ்லாம் நமக்கு அழகான முறையிலே வழிகாட்டி இருக்கிறது. அந்த வழிகாட்டுதலை மறந்து நாம் மாரத்தான் ஓடனா மாத்திரம் என்ன செய்ய முடியாது. இன்னைக்கு எப்படி ஆயிப்போச்சு அப்படின்னா, எந்த தீமை பெருகுதோ அதை கண்டிச்சு எல்லாரும் சேர்ந்து கும்பலா ஓடனா போதும் அப்படின்னு. ஓடுனா நேரம் வேஸ்ட் ஆகும். போனப்போ ஒரு ரோட்ல பிளாஸ்டிக் கப்பு தான் கிடக்கு. சமுதாய மாற்றம் வரல, ரோட்ல குப்பை தான் கிடக்கு. யாராவது தண்ணி கொடுக்குறாங்க ஓடுறவங்களுக்கு கருணை அடிப்படையில, கொடுத்தவனும் போயிருந்தான், குடிச்சவனும் போயிருந்தான், ரோடு கூட குப்பை. இதுதான் சமகாலத்தில் நடக்கக்கூடிய மாபெரும் புரட்சி. ஆனால் இப்போது இருக்கின்ற அநியாயக்காரர்களை விட பெரும் அநியாயக்காரர்கள் வாழ்ந்த காலத்தில் தான் அல்லாஹ்வின் தூதர் இருந்தார்கள். அவர்களை மாதிரி அக்கிரமம் செய்ய யாராலும் முடியாது. யாரையோ கொலை செய்வான், அவன் சொந்த பெண் குழந்தையை குழி தோண்டி புதைத்தவர்கள். இவர் கொஞ்சமாக குடித்து விட்டு அதிகமாக போதை இருப்பது போல காட்டிக் கொள்வான். ஆனால் சொந்தமாக தயாரித்து குடித்த பெருமக்கள் தனது வாரிசுக்கு அவர்கள் பழிவாங்குதலை ஏவி விட்டுதான் மரணித்தார்கள். அமானித மோசடி, வியாபாரத்தை விட நேசிக்கக்கூடிய ஒன்றாக வட்டி, இன்னும் பெண்களை ஒரு போக பொருள்களாக, போதைப் பொருள்களாக பயன்படுத்தக்கூடிய சமுதாயமாக இருந்தார்கள். முறையற்ற திருமணம், முறையற்ற குழந்தை பிறப்பு, பெற்ற குழந்தைக்கு தகப்பன் யார் என்று தெரியாமல் இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல அக்யூஸ்ட வரிசையா நிறுத்தி வச்சுவான் பாதிக்கப்பட்டவங்களை வச்சு. இதுல யாரு உன்னை கெடுத்ததுமா என்று கேட்டா ஒருத்தரையா காட்டுவோம். இது இப்போ போலீஸ்ல உள்ள நடைமுறை. எல்லா குற்றவாளிகள் நிறுத்தி பாதிக்கப்பட்டவங்களை வச்சு அடையாளம் காணப்படும். ஆனால்
அந்த காலத்துல எப்படி எதுக்கு அடையாளம் காணப்பட்டது தெரியுமா? ஒருத்தி குழந்தை பத்துருவா, அப்ப யாருன்னு தெரியாது, நிறைய பேர் வந்துட்டு போயிருப்பான். அவங்கள பூரா இன்னாரெல்லாம் என் வீட்டுக்கு வந்தான்னு சொல்லுவாங்க. அவ்வளவு வரை நிறுத்தி இந்த புள்ள முகத்தை பார்த்து யார் முகத்துல ஒத்து போகுது ஒருத்தனை பிடிச்சி நீதான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கேடு கெட்ட ஒரு கலாச்சாரத்தில் இருந்த ஒரு சமுதாயம். அப்ப எப்படி திருந்துறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் மாரத்தான் நடத்தினாங்களா? மாநாடு நடத்தினாங்களா? துண்டு பிரசுரங்கள் நடத்த கொடுத்தாங்களா? இல்ல பெரும்பெரும் உரைகள் ஆற்றினாங்க? எதுவுமே இல்லை. அல்லாஹ் அவர்களை தூதராக தேர்ந்தெடுத்து ஒரு வழியை கற்றுக் கொடுத்தார். எல்லா தீமைகளையும் எல்லா பாவங்களையும் அழித்தொழித்து ஆணி வேற பிடுங்கி எறிய வேண்டும் என்றால் அந்த பாவங்களுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய மிக பெரும் பாவம் இது என்பதை கண்டறிந்து அதன்படி செய்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் லுக்மான்ல 31வது அத்தியாயத்தில் 13வது வசனத்துல ஒரு தந்தை தன் மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார். அவர் நபியும் இல்லை, ரசூலும் இல்லை, ஒரு சாதாரண நல்லடியார். அவர் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசம் இந்த சமுதாயத்திற்கு ஏன் கியாமத் நாள் வரைக்கும் தேவையான ஒன்றாக இருப்பதினால் தன்னுடைய வேதத்திலேயே அதை இடம்பெற செய்கின்றார். அல்லாஹ் கூறுகின்றான், இது கால லுக்மானு லிப்னிஹி வஹுவ யஇலுஹு யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம். அழகான ரத்தின சுருக்கமான அழகு நிறைந்த ஒரு வார்த்தை. லுக்மான் அவர்கள் தன்னுடைய அருமை மகனுக்கு கூறுகிறார், என் அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே, நிச்சயமாக இணை வைத்தல் மிக பெரும் அநியாயமாகும். அப்ப இதுதான் இருக்கிறதுல பெரிய பாவம், இதுதான் பெரிய அநியாயம். அநியாயத்துக்கெல்லாம் அநியாயம், அக்கிரமத்துக்கெல்லாம் அக்கிரமம். படைத்தவன் இருக்க படைப்பினங்களை வழங்கக்கூடிய ஒழுக்க கட்டம் செய்யலாம் என்பதை தெளிவுபடுத்தினார்கள் தன் மகனுக்கு. ஆகையால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வார்த்தையை, அந்த அறிவுரையை தன்னுடைய வேதத்தில் இடம்பெற செய்கின்றான். இதுதான் அல்லாஹ் தூதர் செய்த மிகப்பெரிய ஒரு நடைமுறை. மக்களை எல்லாம் கூப்பிட்டு நீங்க அதை செய்யாதீங்க இதை செய்யாங்கன்னு செய்யல, நீளமான உரையாற்றல. ஒன்னே ஒன்று செஞ்சா, அல்லாஹ்வுக்கு இடை வைக்காதீர்கள். அல்லாஹ்தான் உங்களை படைத்தவன். அதை காட்டித்தர, சொல்லித்தர, கற்றுத்தர வந்தவன் தான் நான் நேற்று வரை முகமது என்பவருடைய மகனாக, அப்துல்லா என்பவருடைய மகன் முகமதாக இருந்தேன். இன்று நான் அல்லாஹ்வுடைய தூதராக உங்கள் முன்னால் வந்திருக்கின்றேன். நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள், அல்லாஹ்வுக்கு இணையாக எதையும் ஆக்காதீர்கள், அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள் என்று சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஒப்பற்ற உயர்ந்த அந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்தார்கள். இதை கொஞ்சம் பேர் ஏற்றுக்கிட்டாங்க, நிறைய பேர் ஏற்றுக்கிடல. ஆனால் நாளடைவில் அனைவருமே ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். இருந்தாலும் ஏற்றுக்கொண்டவரிடத்துல என்ன மாறுதல் வந்தது என்பதைத்தான் பார்க்கணும். இதுதான் முக்கியமான இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயம். நீங்க தனித்தனியா போய் குடிக்காத, கூத்தாடாத, வட்டி வாங்காத, உபச்சாரம் பண்ணாத, அந்நிய பெண்ணை பார்க்காத, தொடாத, தீண்டாத, அக்கிரம் பண்ணாத, பிறர் சொத்தை பிடுங்காத என்று ஒன்றொன்றா சொல்வதை விட ஒன்றை போதித்தார்கள். ஒன்றை படைத்தவன் யார், அவனைத்தான் வணங்க வேண்டும், நிச்சயமாக அவனால் நீ விசாரிக்கப்படுவாய். மறுமையை கொண்டு மாத்திரம்தான் அந்த சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் மிக மிளிர செய்தார்கள். அந்த ஒளி உலகெங்கும் பரவியது. எவ்வளவு அழகான ஒரு செயல் பாருங்க. அந்த மக்கள் ஏற்றுக்கொண்ட மக்கள் கேட்டார்கள், நாங்க அல்லாஹ்விடத்துல விசாரிக்கப்படுமா? விசாரிக்கப்படுவாய். நீ செய்யத ஒவ்வொன்றும் பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வே கூறுகின்றான், என்னுடைய பதிவாளர்களாகிய அந்த மாணவர்களுக்கு தெரியாமல் நீங்கள் எந்த ஒரு வார்த்தையும் முன்மொழிய முடியாது. உங்களுடைய வார்த்தைகள் பதிவு செய்யப்படுகிறது. இதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது இதை தாண்டி ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன தெரியுமா? அவன் கேட்காங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, நாங்க பேசுறது இல்லாம பதிவு செய்யப்படும் அப்படின்னு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இல்லப்பா, மறுமையில சில நிகழ்வு வரும். என்ன தெரியுமா? அவனுடைய ஏடுகள் கையில கொடுக்கும்போது ஆச்சரியப்படுவான். என்ன சொல்லி ஆச்சரியப்படுவான் தெரியுமா? நான் பேசுனத செய்யறத பதிவு செஞ்சிருந்தா சரி, எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் செய்ய நினைத்து நாங்கள் திட்டமிட்டிருந்தது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வார்த்தைகளாக உங்களாமல் மனதில் நினைத்ததெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதையும் தாண்டி அல்லாஹ் சொன்னாங்க, என்ன தெரியுமா? நீங்கள் வாய்க்குள் முழங்கும் முழங்களையும் அந்த மாணவர்கள் பதிவு செய்யாமல் இருப்பதில்லை.
மிகவும் சரியான செய்தி இது. முனங்கள் என்ன தெரியுமா, ரெண்டும் சண்டை போடுவோம். அவர் கேட்காம ஆமா ஆமா வந்துட்டா சொல்ல அப்படின்னு வீட்டுக்குள்ளே பார்க்கலாம், வாய்க்குள்ள முணங்குறது. இதுவும் பதிவு செய்யணும். அவன் மனசுல இருக்கிறதே பதிவு செஞ்சா வாயில முணங்குதை விட்டு வைப்பாங்களா? ஆக மொத்தம் நாம கண்காணிக்கப்படுகிறோம், பதிவு செய்யப்படுகிறோம். அந்த ரெக்கார்டுகளின், அந்த ஏடுகளின் அடிப்படையில நாம் விசாரிக்கப்படுவோம் என்ற அந்த உயர்ந்த நம்பிக்கையை, மறுமை நம்பிக்கையை அந்த மக்களிடத்துல போதித்தார்கள். அவர்கள் தங்களை அடியோட மாற்றிக்கொண்டார்கள். தங்களிடமிருந்து அத்தனை கேடுபாடுகளை விட்டு மீண்டார்கள். அல்லாஹ் தூதரிடத்துல இது கூடுமா, இது கூடுமா, இது ஹலாலா, இது ஹராமா, இதை செய்த தண்டனை கிடைக்குமா, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கிடைக்குமா, அல்லாஹ்விடத்தில் இதற்கு என்ன கூலி இருக்கிறது என்று கேட்டு 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 செய்ய ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கே தெரியாது நாம எப்ப திருந்தணும். குடித்தவர் குடியை விட்டார், கொடுமை வேலையாட்களை கொடுமை செய்தவங்க கொடுமையை விட்டார். பாகுபாடு மனிதர்களை பார்க்கக்கூடிய, ஏற்றத்தால் பார்க்கக்கூடிய, ஜாதியை போன்று பார்க்கக்கூடிய உயர்ந்த குலம் சார்ந்த குலம் என்ற அந்த பிரிவினையை விட்டார். எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஒன்றே ஒன்று அவங்க மனசில் அலாட்டோர் போய்த்தார்கள். நீ அடிமை, நானும் அடிமை, ஆனால் நான் தூதராக அனுப்பப்பட்டிருக்கின்றேன். அவ்வளவுதான் வித்தியாசம். நாம் எல்லோருமே அல்லாஹ்வுடைய சன்னதியிலே நிறுத்தப்படுவோம், நிச்சயமாக விசாரிக்கப்படுவோம். அந்த நாளை அஞ்சிக்கோள்கள் என்று எச்சரித்தார்கள். அதிகமான வசனம் 50வது அத்தியாயம் சூரத்துல் காஃப்ல இருந்து நீங்க கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மர்ம சம்பந்தப்பட்டதாக இருக்கும், எச்சரிக்கைதான் இருக்கும். கடுமையான வார்த்தைகள், கடுமையான வார்த்தைகள். நீ குர்ஆனை எடுத்து படிச்சோம்னா தெரியும். 50ல ஆரம்பிச்சு 114 வரைக்கும் அல்லாஹ்வுடைய மகத்துவம், அல்லாஹ்வுடைய அதிகாரம், அல்லாஹ்வுடைய ஆற்றல், அவன் விசாரணை, தண்டனை அத்தனையும் மிக துல்லியமாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். எந்தவித எண்ணம் இல்லாமல் தனிமையிலே இவற்றையெல்லாம் படித்தோம் என்று சொன்னால் ஆடி போய் விடுவோம், நமது நிலை என்னவோ என்று. அப்படித்தான் அந்த மக்களை அவர்கள் சீர் செய்கிறார்கள். ஆனால் இன்றைய தற்கால நிலை என்ன? ஆணவ கொலைக்கு தனியா சட்டம் கொண்டு வரணும் சொல்றாங்க. அவங்களுக்கு தெரியுது அவ்வளவுதான். எதுக்கு சட்டம் கொண்டு வரணும்? ஜாதி இல்லாம ஆக்கிட வேண்டியது. நிறைய பேருக்கு கல்யாணம் நிரம்பாது, நிறைய பேருக்கு தலைவர் போஸ்ட் போயிடும். இதான் பிரச்சனை. இஸ்லாத்தை ஏன் நிறைய பேர் பயப்படுறாங்க, அஞ்சுறாங்கன்னு சொன்னா, இஸ்லாம் அக்கிரமக்காரர்களுக்கு எதிரானது, அநியாயக்காரர்களுக்கு எதிரானது, அப்பாவியர்களுக்கும் சாமானியர்களுக்கும் சாதகமானது. நீதியை விரும்புபவர்களுக்கு நீதி செலுத்தும், அநீதியை விரும்புபவர்களுக்கும் நீதி செலுத்தும். அதுதான் இஸ்லாம், அதுதான் இஸ்லாம். ஆகையால் இஸ்லாம் என்பது நான் நினைப்பது போல முஸ்லிமுக்குள்ள மதம் அல்ல, அது மனிதர்களுக்குரியது. மனிதர்களை மனிதர்களாக மாற்ற வந்த ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். அதை எவ்வாறு மாற வேண்டும் என்பதற்காக வழிகாட்டுதலாக அந்த பாட புத்தகமாக அனுப்பப்பட்டதுதான் அல் குர்ஆன். அதை எவ்வாறு விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தர வந்தவர்கள் தான் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 3 விஷயங்களை ஒரு சேர வைத்துக் கொண்டு ஒரு மனிதன் நேராகிவிட்டால் அவன் எல்லா பாவங்களில் இருந்தும் மீண்டோடுவான். இன்னைக்கு நடைமுறையில் உள்ள ஒரு விஷயத்தை பாருங்க. ஒரு முஸ்லீம் பிள்ளை, நேற்று கூட நடந்த சம்பவம். ஒரு முஸ்லீம் பிள்ளை ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கு, பார்க்க லட்சணமா இருக்கு, முகத்தை மறைச்சிருக்கு. இன்னொரு பையன் கூட வந்திருக்கான். அவன் காது கொத்தி பெரிய தங்கத்துல ஒரு கம்மல் போட்டிருக்கிறான், கழுத்துல செயின். அவன் பார்க்கும்போது அவன் முஸ்லீம் அல்ல என்பது தெளிவா தெரிகிறது. இந்த பெண்ணை பார்க்கும் பொழுது முஸ்லீம் என்பதற்கான ஆடை இருக்கிறது, ஈமான் என்பது இல்லை. அது 2வது விஷயம். அந்த பையன்ட்டு பேச்சு கொடுக்கும்போது நாங்க 2 பேரும் என்ன செய்தோம், 6 வருஷமா விரும்பிக்கிட்டு இருக்கோம், இந்த பிள்ளைதான் கல்யாணம் முடிக்க போறேன். அப்படியே அப்போ வயசு எத்தனை? எனக்கு 21, அதுக்கு 19 அப்படின்னு சொல்றான். இந்த பையன் கேட்டுக்கிட்டு நிற்கும் போதே பைக்கு போய் அந்த பொண்ணு நின்றுக்கிட்டு இவங்கள்ட்ட நம்ம கேட்டு பேச்சு, நம்ம இதை நம்ம பார்த்துக்குவோம், வாங்க போவோம் என்று அந்த பையனை செய்து மிரட்டுது. இந்த இடத்துல நாம எதுக்கு நமக்கு ஒரு கோவம் வரும்? என்ன கோவம் வரும் தெரியுமா? 2 பேரும் கல்யாணம் முடிச்சு நாம சொல்லுவோம், என்ன கோவம் வரும்? சார், நம்ம சமுதாயத்து போல ஒருத்தர் கல்யாணம் முடிச்சுட்டாங்க, இது முட்டாள்தானம். இதை தாண்டி ஒரு கோபம் வரணும். நம்ம சமுதாயத்தை சேர்ந்த புள்ள காபிர் ஆயிடுச்சு, இந்த கோலத்துல பார்க்கவே மாட்டான். நம்ம பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கூட்டு போயிட்டான். இல்லப்பா, நம்ம சமுதாயம் சேர்ந்த புள்ள சொர்க்கம் போக வேண்டிய புள்ள நரகத்திற்கு போவதற்கு அது மூமினா ஆக வேண்டிய புள்ள காபிராகி விட்டது. இந்த எண்ணம் என்னைக்கு நமக்கு வருதோ அன்னைக்குதான் அந்த குழந்தைகள் திருந்தோம். நமக்கே அந்த மார்க்க அறிவு இல்லை. மேலோட்டமா மொத்தவங்களை மாதிரியே ஆணவ கொலைக்கு என்ன காரணம்? நம்ம ஜாதி பிள்ளை கல்யாணம் முடிச்சுன்னா ஆணவ கொலை, அதுக்கு இதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. நாம் கொலை செய்யக்கூடியவர்கள் அல்ல.
ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம சமுதாயத்து பிள்ளை அவன் கல்யாணம் முடிச்சுட்டா என்று வருத்தம் அடைகிறோம், கொதிப்படைகிறோம், இளைஞர் துடிக்கிறோம். இல்லப்பா, அதை விட பெரிய துடிப்பு அந்த பெண் காதிராகிவிட்டா என்பதுதான். அப்படி நினைச்சாதான் இஸ்லாம் நம்மகிட்ட இருக்கா இல்லையா தெரியும். மற்றவருடைய பார்வை போல நமக்கும் பார்வை இருக்கக்கூடாது. அப்ப நீ சமுதாயத்தில் நமக்கு மிகப்பெரிய பணி இருக்கிறது, மிகப்பெரிய பணி. வீடு வீடாக நீங்கள் கொண்டு சோற்றையும் குளிர்காலத்துல போர்வையையும் தாகத்திற்கு தண்ணீரை கொடுப்பதை விட மிகவும் முக்கியமான என்ன தெரியுமா, நரக நெருப்பில் இருந்து ஒவ்வொரு குடும்பமும் விடுதலை பெறுவதற்கான முழு முயற்சியில பிரச்சார பணிகளை மேற்கொள்ளணும். செய்யறோமா? இல்ல, அங்காங்க சின்ன சின்ன புரோகிராம் போட்டுக்கிட்டே செய்யறோம். நல்ல கூட்டம், நல்ல கூட்டம், நல்ல கூட்டம், ரைட்டு. என்ன சாதித்தோம்? பொருளாதாரத்தை வசூல் பண்ணி செலவழிச்சதுதான் மிச்சம். அல்லாஹ்வோட தூர் ரெண்டே செஞ்சாங்க. மக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணுவாங்க. எல்லா நபிமார்கள் நூறு நபி சொல்லும் பொழுது அல்லாஹ் அப்படித்தான் சொல்லுதான், மக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல பிரச்சாரம். இன்னைக்கு அதுக்கு பேர் என்னதுன்னா தெருமுனை பிரச்சாரம். நீ தெருமுனை பிரச்சாரமே கிடையாது. எங்கேயாவது ஹாலில் நீட்டா டீ கொடுத்து, பப்ஸ் கொடுத்து, அதுக்கு ஒரு பிட் நோட்டீஸ் முன்னால கொடுத்து, விளம்பரம் வர வச்சு, எல்லாரும் உட்கார வச்சு, அப்படியே பாதி பேர் தூங்க, மீதி பேர் முடிச்சிருக்கா, பெருங்கூட்ட செலவுல புரோகிராம் நடத்திவிட்டு எவ்வளவு பேர் வந்தாங்க என்று பார்க்கக்கூடிய ஒரு சிறுபிள்ளைத்தனமான வேலைகளை குறை சொல்லல, இது குறை, அது நிறைய உண்மையை சொல்றேன். அப்ப என்ன பண்ணணும்? முறையாக அனுமதி. அவங்க இன்னைக்கு போதை ஒழிப்பு பிரச்சாரம் தென்காசியில எங்க ஜமாத்துல எடுத்துக்கிட்ட 1 மாசத்துக்கு பெர்மிஷன் வச்சிருக்கு. என்னது? போதை ஒழிப்பு பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான பிரச்சாரம். அதை சொல்லும் பொழுது ஏன் நடக்குன்னு சேர்த்து சொல்ல வேலை முடிஞ்சு வச்சு. நல்ல டாக்டர் யார் தெரியுமா? மருந்து கொடுக்கவே இல்லை, மருந்து கொடுக்கவே நல்ல டாக்டர் இல்ல. அதோட நல்ல மருந்து யார் தருவா? மெடிக்கல் ரெஃபு தருவான், மெடிக்கல் சொல்ல தருவான். இந்த நோய் ஏன் கண்டுபிடிச்சு சொல்ல தெரியுமா? அவன் தான் டாக்டர். இஸ்லாம் அதைத்தான் சொல்லுது. இந்த அநியாயம் அக்கிரமம் எல்லாம் ஏன் வந்துச்சு? இதை முறையா அறுத்தறிய வேண்டும் என்று என்ன செய்ய வேண்டும்? இது எங்கிருந்து இந்த பாவம் தோன்றுகிறது என்ற அந்த பாடங்களை விழாவாரியாக நடத்தக்கூடியது இஸ்லாம். அப்பேற்பட்ட மார்க்கத்தை கையில வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம்? சுய திருப்திக்காக போட்டி ஜமாத்துகளாக, ஒரு ஜமாத்துக்கு ஒரு ஜமாத்து போட்டி ஜமாத்தா இருக்கு, வழிகாட்டி ஜமாத்தியாக இல்ல. அவங்க புரோகிராம் நடத்திட்டாங்க, நம்ம அமைப்புல இருந்து புரோகிராம் நடத்திட்டா நடத்துக்க வேண்டாங்கல்ல. நீங்கள் யார் என்று காட்டுவதற்கு நடத்தாதீங்க. மக்களுக்கு மார்க்கம் என்பதை என்ன காட்டுவதற்கு நடத்துங்க. அது இருக்க இல்ல, நம்மகிட்ட அந்த நிலைப்பாடே இல்ல. ஒரு சில பேர்கள் அதில் தப்பி இருக்காங்க, ஒரு சில பேர்கள் தப்பி இருக்கிறாங்க. மக்களுக்கு ஒன்று பணியை சேர்க்க முடியாது. எங்களுக்கெல்லாம் மூத்த உஸ்தாதுக்கெல்லாம் உஸ்தாது சொல்லிப்பா, நமக்கு ஒரே வேலை தான், மக்களை நரகத்திலிருந்து வெளியேற்றதுக்காக சிறுக்கு வலிக்கிறது பாட விடுங்க. எவனும் எந்த கட்சியும் தொடங்கிட்டு போறான், என்ன கழுதையும் தொடங்கிட்டு போறான், அதை பத்தி கண்டுபிடாதீங்க. அதெல்லாம் போகும் போல தோணும், நாசமடைந்து விடுவீர்கள். நமக்கு ஒரே டார்கெட். என்ன டார்கெட்? நபிமார்கள் எதை டார்கெட் வைக்கிறது, எதை வச்சிருந்தாங்க? நபிமார்கள் என்ன? சிறுக்கு வலிக்கிறது தான், மக்களை நரகத்தில் இருந்து விடுவிக்கக்கூடிய நல்வழியை காட்டுவதுதான். அதை மாத்திரம் பண்ணுங்க, மற்ற தீமைகள் எல்லாம் கட்டுக்குள் வந்துவிடும் என்பதை அழகான முறையில எங்களுடைய உஸ்தாத் எங்களுக்கு அழகான முறையில கட்டு தந்திருக்கிறாங்க. இதுதான் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதனாலதான் எதுலையுமே நம்ம சேராம, எந்த நமக்கு அல்லாஹ்வின் அரசுடைய நிழல் தான் வேணுடைய, வேற எந்த நிழல் நமக்கு இந்த உலகத்துல தேவையே இல்லை. அல்லாஹ்வுடைய அரசு நிழல் தான் நமக்கு முக்கியம். ஆகையால் அதையே மனதில் வைத்து பிரச்சாரத்தை முடுக்கிவிட்டு, நம்மில் இருந்து, நம் குடும்பத்தில் இருந்து, நம் மனைவியில் இருந்து, நம் தாயில் இருந்து, நம் உடல் பிறந்தவரில் இருந்து இந்த பிரச்சாரம் பண்ணி தொடங்கணும். சிலவர் பாத்தீங்கன்னா ஊருக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணா, வீட்டுக்குள்ள மார்க்கமே இருக்காது. இதை கூட ஒரு கேடுகட்ட நிலை இருந்தது. அங்கிருந்து தொடங்கணும், அங்கிருந்து தொடங்கணும். பிள்ளைகளுக்கு தொழுகை அங்கிருந்து ஏவணும். ஆண் பிள்ளைகள் ஒரு 10 வயசு பையன் கூட்டிக்கிட்டு பள்ளிக்கு வரணும். பஜருக்கு பொம்பளை பிள்ளைகள் இருந்தா எழுந்து தொழக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். நம்முடைய மனைவியை, நம்மளுடைய குழந்தைகளை எழுப்பி விட்டு தானும் தொழுது குழந்தைகள் தொழ வச்சக்கூடியவர்களா இருக்கணும். அப்படி ஒரு மார்க்கம் நிறைந்த அல்லாஹ் அருள் நிறைந்த வீடு அதை கொண்டு வரதை விட்டுப்பட்டு குழந்தை வளர்ப்பு பற்றி பேசுங்க, இஸ்லாமிய குடும்ப வகையில பேசுங்க. பேசி பேசி நாசமாகி கொண்டிருக்கிறது. முதல்ல உங்க குடும்பங்களில் கொண்டு வாங்க, குடும்பங்களில் கொண்டு வாங்க. இப்ப நான் சொல்றேன், யாரையும் தாக்கு எண்ணம் இல்லை. ஆனால் நாம பெரிய சாதித்து விட்டதா மனப்பால் குடிக்கிறோம். அந்த மாயையில் இருந்து, அந்த போதையில் இருந்து விடுபட்டு இந்த சமுதாயத்தை காப்பதற்கு நம் மீது உள்ள தார்மீக கடமையை நாம் உணர வேண்டும். உலகத்துல எந்த யாருக்கு கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் தெரியுமா? ஜும்மாக்கு போலீஸ் பர்மிஷன் தேவையா? கோர்ட் உத்தரவு தேவையா? பொதுமக்களுக்கு சங்கடமாக சொல்லுவாங்க, எதுவுமே இல்லை, பிரச்சாரம் பண்ணலாம்.
நம்ம மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணுதோம். எல்லாரும் ஜும்மா மேடையை சரியா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோமா? இங்க நிச்சவங்களை கேட்கிறேன், அங்க இருக்கவங்களையும் கேட்கிறேன். இந்த ஒன்றை சரியா செய்தால் நம்ம சமுதாயம் என்னைக்கு உருப்பட்டிருக்கும். எனக்கு 29 வயசு ஆகும்போது, 29 வயசு வரும்போது, எனக்கு தெரிஞ்சு 10 வருஷத்துல இருந்தே நான் சும்மா தொழுகிட்டு இருக்கேன். சும்மா மட்டும் தான் தொழுவேன், சும்மா தொழுதுகிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு கடைசி வரைக்கும் ஒரு 2 விஷயத்த மறைச்சிட்டாங்க. தெரியுமா? அல்லாஹ் ரசூலை யாருன்னு சொல்லலை. சும்மா மேடைகள்ல பூரா மாயக்கதைகள், மந்திரக்கதைகள், கேடுகட்ட கதைகளை சொல்லி ஒவ்வொரு பள்ளிகளும், கிட்டத்தட்ட எங்க வீட்டை சுத்தி 3 பள்ளிகள் இருக்கு. 3 பள்ளிகளுக்கு போயிருக்கிறேன். 29 வயசுல உட்காந்து பாவியலா எனக்கு இஸ்லாத்தையே சொல்லி தராம இருந்திருக்கிறப்பா கொதித்து வந்தேன். அன்று கொதித்தது இங்க வந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை அல்ல அந்த கதை வந்து திறந்து வச்சிருக்கிறான். இப்படித்தான் நம்ம சமுதாயம். அன்று எனக்கு நடந்தது, இன்று ஒவ்வொரு இளைஞனுக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த படம் எப்போ ரிலீஸ், எந்த தியேட்டருக்கு போய் பார்த்தா நல்லா இருக்கும், எங்க டோல்பி சவுண்ட் இருக்கு, எங்க அல்ட்ரா சவுண்ட் இருக்கு, எந்த திரை அகன்ற திரை, உன்னுடைய படங்கள் எல்லாம் மறுமை நாளில போட்டு காட்டப்படுவப்பா. உன்னுடைய ஏடுகள் விரிக்கப்பட்ட வறுமை, அதை பற்றி கவலை இருக்கா? இல்ல. ஏன்? அவனுக்கு ஒரு விஷயம் இருக்கு, தெரியாது. நாளைக்கு சிலவர் ஈஸியா தப்பிச்சுடுவான். என்ன சொல்லுவான்? எங்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு விஷயம் இருக்கே சொல்லல, சொல்லியிருக்கணும்ல அப்படின்ட்டோம். அப்போ அது நம்மளுடைய தவறு. ஆகையால் அன்புக்குரியவர்களே, ஒரே வழிதான், மார்க்கத்தை நாமும் கற்று நமது குடும்பத்தில் நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் நினைவுறுத்தியவனாக, அழுத்தமாக பதிவு செய்தவனாக முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வின் அன்புக்குரிய நல்லடியார்களே, காலங்கள் சென்று கொண்டே இருக்கிறது. நம்மளுடைய சமுதாய வீழ்ச்சி 3.5% இடஒதுக்கீட்டிலும் திருப்பரங்குன்றத்துல முறையாக அல்லாஹ்வுக்கு இணை வைக்க வேண்டும் என்பதிலே தான் நமக்கு என்ன இருக்கு, கவனம் போய் கொண்டிருக்கிறது. எது இஸ்லாம், எது இஸ்லாம் இல்லைன்னே தெரியல. எது இஸ்லாம், எது இஸ்லாம் இல்லை என்று தெரியாத நிலையில முஸ்லீம்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இதான் யதார்த்த நிலைமை. அதனாலதான் நான் முதல்ல சொன்னதுல ஒரு விஷயத்தை மீண்டும் ஞாபகப்படுத்துறேன். இந்த ஜும்மாவினுடைய இந்த மேடைகளை சரியாக பயன்படுத்தினால் இந்த சமுதாயம் மாற்றம் வரும். ஏன் என்று சொன்னால், விரும்பினாலும் வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு 3/4 மணி நேரம் என்பது சாலிடா நமக்கு ஒதுக்கப்படுகிறது. இங்க வந்துட்டு என்ன தெரியுமா, இங்க வந்து பாருங்க, யாரும் இடையில டீ தர மாட்டாங்க, பிஸ்கட் தர மாட்டாங்க. நீங்க கொஞ்ச நேரம் வாசல் கேட்கறேன்னு சொல்லி எச்சில் துப்பிட்டு அங்க போய் காரி விழுந்து விட்டு அங்க நிக்க முடியாது. ஒது செய்து விட்டு வந்தால் வந்த இடத்துல அமரணும். வரக்கூடியவங்க விளக்காமல் நடத்தவங்களை அவர்களுக்குரிய இடத்தில் அவர் அப்படி ஒழுங்கு நிறைந்த ஒரு சபை, ஒழுங்கு நிறைந்த இடம், அல்லாஹ்வின் அருள்குரிய நேரம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற மாபெரும் அருள்குடை சரியா பயன்படுத்துறோமா? நீ ஜும்மாவை ஆரம்பிக்கும் போது 8 பேர் தான். நீ ஜும்மாவை ஆரம்பிக்கும் பொழுது 8 பேர் தான் ஜும்மாவை அடைந்தவர்கள். எப்படி சமுதாயம் வளர்ச்சி வரும்? நமக்கு அல்லாஹ் தரப்பட்ட ஜும்மாவை கைப்பற்ற முடியல. நீ அரசு வேலைகள் போய் உட்கார்ந்துருவேன், இடஒதுக்கீடு வேணும், போராட்டம் வேணும், முஸ்லிம்களுக்கு எம்பி வேணும், எம்எல்ஏ வேணும், ஆனா சொர்க்கம் வேணும் என்ற நிலையை மாறிவிட்டது. இன்னைக்கு நாம் மாயையிலே மடமாற்றம் செய்யப்பட்டு திசையெழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றோம். முஸ்லிம்களுடைய ஒரே லட்சியம் சுவனம் வேண்டும், சுவனம் வேண்டும். ஒரு நபித்தோழர் வராரு, ஒரு நபித்தோழர் வந்து அல்லாஹ் இடத்துல அழுது கொண்டே வருகிறார். கண்கள் எல்லாம் வீங்கி இருக்கு, முகமெல்லாம் வீங்கி இருக்குது. அவருடைய பேரை சொல்லி அவரை அழைத்து, ஏன் என்ன விஷயம், முகமெல்லாம் ஒரு மாதிரி அழுது இருக்கேன்னு. ஆமா, நான் என்ன விஷயம் கேட்டப்ப, அல்லாஹ் நான் வீட்டுல இருந்தேன், அப்ப நான் சில நினைவுகள் நினைச்சு பார்த்தேன், எல்லாம் தாங்க முடியல. என்ன நினைவுப்பா? இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி பள்ளிக்கு வந்து உங்கள்கிட்ட நாங்க பேசுறோம், உங்களை பாக்குறோம், உடனே நீங்க தீர்வு சொல்றீங்க. இல்லைன்னா அல்லாஹ் என்ன செய்யறான், உடனே எங்களுக்கு தீர்வு வழங்குகின்றான். ஆனால் நான் உங்களுக்கு முன் மரணித்து விட்டாலோ, எனக்கு முன் நீங்கள் மரணித்து விட்டாலோ, நம்ம மீண்டும் எங்க சந்திப்போம்? உங்களை பார்க்க முடியாத என்ற வருத்தத்துல நான் அப்படி நினைக்கும் பொழுது அழுதுட்டேன்னா தாங்க முடியலைங்க. அவங்கள எதை நினைச்சு வருத்தப்பட்டிருக்கா பாருங்க. அப்ப வந்து அல்லாஹ்வோட தூதர் அமைதியா இருக்கிறாங்க. 4வது அத்தியாயத்துல 69வது வசனம்னு நினைக்கிறேன் வந்து இறங்குது.
அல்லாவுக்கும் அல்லாவின் தூதருக்கும் யார் கீழ்ப்படிவார்களோ அவர்கள் நாளை மர்ம நாளில நபிமார்கள், ரசூல்மார்கள், சுகதாக்கள், சித்திகீன்கள் இன்னும் இது போன்று உயர்ந்து இருக்கக்கூடிய இடத்தில், அதாவது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல அவர்கள் என்ன செய்வாங்க, அவர்களோடு இருப்பார்கள் என்ற பதிலை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குகிறார். அதை கேட்டுட்டு அவர் திருப்தி அடைஞ்சு போறார். நீ நம்ம நிலைமை மார்க்க தேடல் இருக்கா? மார்க்க தேடல் மட்டும் இருக்கா? ஒரு காலம் நான் ஆரம்ப காலத்திலேயே சும்மா வரும்போது என்ன பண்ணுவோம்னு சொன்னா, எங்களோட பள்ளியில சின்ன டைரி வச்சிருப்போம் பாக்கெட்ல, ஒரு குட்டி பேனா, இவ்வளவு எழுதுக்கு ஒரு பேனா ஒரு பாக்கெட்ல வச்சிருப்போம். எங்க போனாலும் சரி ஏதாவது புதுசா விஷயம், புதுசு அப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கோம். வயசு 29 30 அப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கோம். புதுசு, கேள்விப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் புதுசு, அதனால குறிப்பெடுத்து கொண்டே இருப்போம். இன்னைக்கு கல்வி தேடல் நம்ம சமுதாயத்துல இல்லை. அடிப்படை கல்வியான அக்கீதா போதிக்கப்படுவது இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் போதிக்கப்படுவதில்லை. வித்தியாசமான தலைப்புல பயான்களை வச்சு, உரைகளை வைத்து மக்களை நாம் என்ன செய்யறோம், உணர்ச்சி வயப்படக்கூடியவர்களாக ஆக்குகின்ற மொழியை, சிந்திக்கக்கூடிய, நேர்வழியில் பெறக்கூடிய சிந்தனையுடைய ஆற்றலுடைய மக்களாக ஆக்குவதற்கு எந்த விட நாம் முயற்சியும் செய்யவில்லை என்பது பரிதாபத்துக்குரிய விஷயம். இப்ப நாமளே நம்ம மக்களுடைய வழிகெடுத்தோம்னா கிடைக்கக்கூடிய நேரத்தை நாம தவறாக செலவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமா அல்லாஹ்விடத்துல நாமும் விசாரிக்கப்படுவோம். இன்னும் இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை பதிவு செய்கின்றேன். மக்களுக்கு மார்க்கத்தை சொல்பவர்களுக்கு மாத்திரம் இந்த செய்தி. உதாரணமா சும்மால வந்திருக்கிறீங்க, ஒரு 50 பேர் வந்திருக்கிறோம், என்ன செய்யறோம், ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மணி நேரத்தை நம்ம என்ன செய்யறோங்க, அப்படியே விட்டுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். 50 பேர்கிட்ட இருந்து இங்க நிக்கக்கூடியவர் 50 மணி நேரத்தை எடுக்காரு. அவர் பொறுப்பு. அப்ப அந்த நேரத்துல என்ன செய்தியை கொடுத்தார், அதனால் இந்த மக்களுக்குள் என்ன மாற்றத்தை கொண்டு வர முயற்சித்தார். மக்கள் யாரு கல்வி தேடுறதுக்கு அவங்க நிச்சயம் மாற்றம் வரும். இல்ல எப்படா முடியும், சீக்கிரம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு சீக்கிரம் தான் போகணும், சீக்கிரம் தான் போயிருவோம், அங்கவே நிற்போம். அங்க ஒரு பக்கம் போக முடியாது, ஒரு கத்தான் சாவோம், ஒரு கத்தான் அடக்குவாங்க. அதுக்கப்புறம் எழுப்பப்பட்டதுக்கு அப்புறம் மரணமும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அங்கதான் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். இங்க கொஞ்சம் பிரச்சனை வந்தா என்ன செஞ்சிடலாம், போலீஸ்ல கூட 2 அடி அடிச்சா லாக்அப் சேர்த்துன்னு போட்டு என்ன செஞ்ச கேச முடிச்சிருவாங்க. அடிச்சதுல செத்து போனவன நம்ம மரணத்துக்கு முன்னால அடி விழுமை, கபர்ல அடி விழுமை, சாக மாட்டோம். கத்தலும் கதறலும் இழிவும் அழிவும், அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்ப அந்த இடத்துக்கு நகரக்கூடிய நாம், அதை நம்பி இருக்கின்ற நாம், இந்த இடத்துல அதற்கு நமக்கு சாதகமாக எதை ஏற்படுத்த வேண்டும், என்ன இதுவரைக்கும் நாம் முயற்சி எடுத்திருக்கின்றோம். அதனால சொல்றேன், ரொம்ப பாவப்பட்ட பரிதாபத்துக்குரியவர்களாக ஜும்மாவை கூட தவற விடக்கூடிய நாம கபருக்காக எதை சேர்த்து வைக்க போகின்றோம்? மர்ம விசாரணையில பதட்டப்படாமல் முகம் வெள்ளி அழகான முறையில ஒளி மிகுந்த முகத்தோடு நிற்கக்கூடிய கூட்டத்தில் நாம் இடம் பெறுவோமா? அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் நமது வலப்புறத்திலிருந்து முன்புறத்தில் இருந்தும் ஒளி வீச தொடங்குமா? அந்த ஒளியை கொண்டு சிராத்துல் முஸ்தகீம் சொல்லக்கூடிய அந்த சிராத் பாலத்தை கடப்பதற்கு நம்மால் ஏனுமா? இதையெல்லாம் சிந்திக்கணுமா இல்லையா? இதை சிந்திச்சாதான் முஸ்லிம், இதை நம்புனாதான் முஸ்லிம். இதுல சந்தேகம் வந்துட்டா நம்ம யாரு இல்ல, முஸ்லீம் இல்ல, முஸ்லீம் இல்ல. ஆகையால அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் நல்ல முறையை சிந்திச்சு பாருங்க. நம்ம மிகப்பெரிய கடமை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொன்ன முதல் உபதேசம், அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும் நாரா, நீங்க உங்களை காப்பாத்துங்க நரக நெருப்புல இருந்து, உங்க குடும்பத்தை காப்பாத்துங்க. இதை ஒவ்வொருவரும் செய்ய ஆரம்பிச்சுட்டா தனி மரம் தோப்பாகாது. ஆனால் தோப்புக்குள் இருக்கும் ஒவ்வொரு மரமும் தனித்தனியாகத்தான் இருக்கிறது. எனவே அவங்கவுங்க வீடுகளை மார்க்கத்தில் கொண்டு வந்துட்டோம் சொன்ன இந்த ஏரியாவில் இருக்க அவ்வளவு பேருமே இஸ்லாத்தை முறையா வீட்டு கொடுத்துட்டோம்னா இந்த இடம், இந்த ஏரியா இஸ்லாமிய மார்க்கம் தவளக்கூடிய அல்லாஹ் அருளக்கூடிய ஒரு இடமாக மாறிடும். இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களை கொண்டு வந்தாங்க. நீங்க நம்ம குடும்பத்துல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் முஸ்லீம்ங்கிறோம், ஆனா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நம்மகிட்ட. தொழு முஸ்லீம், தொழாத முஸ்லீம், விபச்சாரம் பண்ண முஸ்லீம், விபச்சாரம் பண்ணாத முஸ்லீம், மது அருந்த முஸ்லீம், மது அருந்தாத முஸ்லீம், திருடு முஸ்லீம், திருடாத முஸ்லீம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய அவர் காபிரு முஸ்லிக்கு, ஆனாலும் பிராக்கெட்ல முஸ்லீம் சொல்லுவோம். அதை எல்லாம் தரையாக்கெல்லாம் போவார், ஆனா அவர் யாரு முஸ்லீம்ங்கிறோம். அப்ப இந்த மாதிரி இரு பிரிவுகள் அல்லாஹ் தூரத்தில் இல்ல, எல்லா கேடுகளிலிருந்து கொண்டு வந்து முஸ்லீம் என்றால் தொழுவார்கள் என்பதை அபூஜஹலினுடைய அடியாள்களை சொன்னாங்க. என்னப்பா நீ தொழுகையெல்லாம் நடத்துற, முஸ்லீம் ஆயிட்டியோ என்று கேட்டடிச்சான். சஹாபா பெருமக்களை எதுக்கு அடிச்சா? என்ன தொழுகிற,
இந்த முகமது போய் பார்த்துட்டு வந்துட்டியா, நீ தொழுறனா முஸ்லீம் ஆட்டியோ என்று கேட்டான். இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல முஸ்லீம் என்றால் தொழ வேண்டும் என்ற அடிப்படை அறிவு இல்லவே இல்லை. ரேஷன் கார்டு முஸ்லீம், பாஸ்போர்ட் முஸ்லீம், ஜமாத்துல முஸ்லீம், சந்தாக்கு முஸ்லீம், சந்தா கொடுக்க முஸ்லீம், இப்படி கேடுகட்ட தொகை இல்லாத பெண்களை திருமணம் முடிக்கும் கேடுகட்ட இளைஞர்கள், தொகை இல்லாத ஆண்களை மனம் முடிச்சக்கூடிய கேடுகட்ட பெண்கள், அந்த தாய் தந்தையர்கள் அல்லாஹ்வை காப்பாற்ற வேண்டும். தொகை இல்லாத பெண்ணுக்கும் தொகை இல்லாத பையனுக்கும் தங்களுடைய பெண்களை மனம் முடித்து கொடுக்கின்றார்கள் என்றால் அந்த குடும்பம் இஸ்லாத்தில் இல்லை, இஸ்லாத்துல இல்ல. எப்படி கொடுக்க முடியும்? ஏன்னா அல்லாஹ் கூறு சொல்றாங்க, அவர்களுக்கும் நமக்கும் உள்ள முதல் வித்தியாசம் தொழுகை தான். நாங்க சுன்னத் இல்ல, சுன்னத் இல்ல, மார்க்கம் விட்டுட்டா முஸ்லீம். இப்படித்தான் நம்ம பிள்ளைகள காபிர்கள் சொல்லிக் கொடுக்க, நீ வந்து சுன்னத்து பண்ணிக்க சரியா போன. நேற்று சந்திச்ச அந்த பையனே சொல்லுதான், நான் அடுத்த மாசம் சுன்னத்து பண்ண போறேன் அப்படின்னா. இவ்வளவுதான் நம்ம அவங்க கத்துக் கொடுத்தது. நோம்பு வந்தா கஞ்சியை காட்டுறோம், பிறகு வந்தா பிரியாணியை காட்டுறோம். நம்ம பிள்ளைய லவ் பண்ணா சுண்ணத்தை காட்டுறோம். சுண்ணத்துனா என்ன சுண்ணத்து? அல்லாஹ் படத்தோர் சொன்ன சுண்ணத்து இல்ல, முனித்தோலை நீக்கும் விருத்த சேனம். இவ்வளவுதான் இஸ்லாம் நம்மகிட்ட மக்களுக்கு கொண்டு சேர்த்திருக்கு. இந்த மூன்றை தான், இந்த மூன்று செய்தியை தான். அது அல்லாமல் அல்லாஹ் பற்றி சொல்லக்கூடிய, அல்லாஹ் தூதரை பற்றி சொல்லக்கூடிய, அல்லாஹ் நேரத்தை சொல்லக்கூடிய அந்த மனப்பாங்கு, அந்த அறிவும் அந்த திறனும் இந்த சமுதாயத்திற்கு என்று வருகிறதோ அன்றுதான் இந்த சமுதாயம் பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக இவ்வுலகிலும் மறுமையிலும் திகழும் என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கும் எனக்கும் நினைவுறுத்தியவனாக இரண்டாவது உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.